ராஃபா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நாம் வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை நான் கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்களும் அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் போகிற சபைகளில், நாம் நம்முடைய தனி ஜெபத்தில், நமக்கு தெரிந்த ஊழியர்கள் மூலமாக அநேக வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை அந்த வருடத்துக்கென்று நாம் ஒரு சுதந்திரமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சிலர்லாம் அந்த 1ஆம் தேதி வரும்போதே ரொம்ப சலிச்சுப்பாங்க. போன வருஷம் ஜனவரி மாதம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அடுத்த வருஷமும் பிறந்தாச்சு, இப்போ அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு ஆண்டவர். என் வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் அந்த வாக்குத்தத்தமே நிறைவேறலை, இந்த வாக்குத்தத்தம் எப்படியோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய சிந்தனையை சற்று சீர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமே ஆனால், அந்த நிறைவேறாத காரியங்களை சீர் செய்வோமே ஆனால், தேவனிடத்தில் சற்று இருதயத்தை திருப்புவோமே ஆனால், நாம் இந்த வருடத்துக்குள்ள வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நாம் இழந்த எல்லா வார்த்தைகளையுமே நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, தேவன், பைபிள் தெளிவாக சொல்லுது, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பொய் சொல்லுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவும் இல்லை. அவர் ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறாரே ஆனால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிறைவேற்றி முடிப்பார். ஒரு மனுஷன்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை ஒரு நாள் அவர் செய்யாமல் தவிர்த்தது கிடையாது. நான் ஏன் இவனுக்கு இந்த காரியத்தை செய்யணும், நான் ஏன் இந்த காரியத்தை இவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை அவர் ஒரு நாளும் உடையவர் அல்ல. அப்படி என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? வாக்குத்தத்தம் என்றாலே அது நிறைவேறியே ஆக வேண்டும். பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அநேக பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கொடுத்ததை அவர் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த 4 காரணங்களையும் நாம் சற்று சிந்தித்து அந்த காரணங்களை கொஞ்சம் சீர்படுத்திட்டோன்னா அந்த 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 வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிச்சு கொள்ளலாம். தேவன் சொன்ன அதை நிச்சயமாக செய்வார். வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது தேவனிடத்தில் இருக்கிற பிரச்சனைனால இல்லை, மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள்னால தான். முதலாவது காரியம் பாருங்கள், ஏன் வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால், நான் தேவனுடைய குணநலன்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்து கொள்ள முடியாது. திரும்ப சொல்கிறேன், தேவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படி உங்கள் அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குதோ, உங்கள் அம்மாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குதோ, நீங்கள் பழகிற நண்பர்களுக்கு ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குதோ, அதே போல் தேவனுக்கென்று ஒரு குணநலன் இருக்கிறது. அந்த குணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா தேவனுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும், அன்பை தவிர வேறு எந்த ஒரு குணநலனும் தேவன்கிட்ட இல்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த அன்பு காட்டுகிற தேவனை நாம் வேறு விதமாக பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்குற வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தேவன் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சீர்படணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன தண்டிச்சிட்டு இருக்கிறாரு, தேவன் எனக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு.
பாருங்கள், பிரச்சனையை ஒரு நாளும் தேவன் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் நற்காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார், நற்கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நமக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். சிலருக்கு பாருங்கள், உடலில் பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும். அந்த வியாதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சீர்படணும்னு சொல்லிட்டு இந்த வியாதியை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவன் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் வேதனையை கொடுக்கிறவர் அல்ல, தேவன் வேதனையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை கொடுக்கிறவர் அல்ல, தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் போக்கி உங்களை நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே அந்த அன்பாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்ன இருக்குன்னா, அவருக்கு அன்பு மட்டும்தான் செய்ய தெரியும், அன்பை தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாது. ஒருவேளை அந்த இடத்துல தேவன் அன்பாகவும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவருக்கு நிறைய குணநலன்கள் இருக்குது, அதில் ஒன்று அன்பு அப்படின்ட்டு ஆயிரும். அவர் கோவப்படுவார், எரிச்சலாக இருப்பார், நம்மளை தண்டிப்பார், அடிப்பார், திட்டுவார், எல்லாம் செய்வார், கூடவே அன்பாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள்படும். ஆனால் பாருங்கள், அன்பாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்படின்னா அவருக்கு அன்பை தவிர எதுவுமே தெரியாது, அவருக்கு நல்லது செய்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவருக்கு நேசிக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவருக்கு அன்பு செலுத்துறதை தவிர இதுதான் அவருடைய குணநலம். அப்போது இந்த 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 குணநலனை நாம் தப்பாக புரிஞ்சிக்கிறதுனால தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற வார்த்தையை, வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போயிடுது. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கிறதோ, பிரச்சனைகளை கொடுக்கிறதோ, வறுமையை கொடுக்கிறதோ, குழப்பங்களை கொடுக்கிறதோ தேவனுடைய வேலை இல்லை, அது பிசாசினுடைய வேலை. அப்படி பிசாசு கொடுத்த அந்த பிசாசு உண்டாக்கின சில காரியங்களை சீர்படுத்துவதற்காக தான் தேவன் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறார், நமக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி சீர் செய்யப்படுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லுது. அதே இது 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ பாருங்கள், 3 விஷயங்கள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இந்த 3 விஷயங்களையும் பிசாசு போட்டிருக்கிறான். அந்த பிசாசு போட்ட விஷயத்தை மாற்றி தேவன் அங்கே ஒளியை கொடுக்கிறாரு. நான் இந்த வருடத்தின் 1வது ராப்பகல் ஜெபத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய குணநலன்களை சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கும், அதற்குள் ஆரோக்கியம் இருக்கும், அதற்கு மேலே உங்களுக்கு வேதனையோ வறுமையோ கஷ்டமோ கண்ணீரோ எதுவுமே இருக்கிறார். சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை போட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து உங்கள் மேலே ஜெயத்தை உண்டாக்குவார். திரும்பவும் சொல்கிறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு அன்பை தவிர எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. யாராவது உங்கள்கிட்ட கர்த்தர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் உங்கள் மேலே சாபத்தை போட்டிருக்கிறாருன்னா தயவு செய்து நம்பாதுங்க. ஏன்னா தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? எவ்வளவு கோபம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் அவங்கள பார்த்து என்னன்னாலும் ஏன்ட்டவா, அப்பாட்ட சொல்லுமா, அம்மாட்ட சொல்லுமா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம். அப்போது உலக மனிதர்களாகிய நாமே இவ்வளவு நல்லவங்களாக நடிக்கும் பொழுது தேவன் அதை விட நல்லவராக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய குணநலன்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். 2வது பாருங்கள், ஏன் வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால், நான் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போகும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது.
பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்போ ஒரு மனுஷன் எதை விரும்புகிறானோ, ஒரு மனுஷன் எதை அதிகமாக நேசிக்கிறானோ, எதை அதிகமாக பேசுகிறானோ, எதை அதிகமாக தியானிக்கிறானோ அதுதான் அவனுக்கு வந்து சேரும். நிறைய பேர் பாருங்கள், ரொம்ப ஜெபிப்பாங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், இந்த வருஷமாவது உங்கள் முகத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபிப்பாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்குதுன்னா அப்படியே நம்புவாங்க. அவங்க வீட்டில் ஒரு மரித்த ஆவி இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே நம்புவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஆவியானவர் வாசம் செய்கிறாருன்னா நம்பவே மாட்டாங்க. ஏன் வீட்டிலையா, நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க. அப்போ பாருங்கள், எதிர்மறையான காரியங்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை நேர்மறையான காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமற் போகிறது. அப்போது ஒரு மனிதன் எப்பொழுது எதை விரும்புகிறான் என்று நமக்கு ஒரு காரியத்தை எப்படி விரும்புகிறான்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, அவன் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஒரு 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 டீச்சரை பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லி கொடுக்குறத, அதிகமாக படிக்கிறத பற்றியே பேசுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதிகமாக பணத்தை குறித்து பேசுவாங்க, லாபம் சம்பாதிக்கிறத குறித்து பேசுவாங்க. அவங்களோட எண்ண ஓட்டமே எப்படி இருக்கும்னா, எந்த காசை தூக்கி எங்கே போட்டால் எவ்வளோ லாபம் வரும், இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு அரசியலில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்களிடத்திலிருந்து நற்பெயரை பெற்றுக்கொள்வது, எப்படி தன்னுடைய கேரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறது, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, எப்படி ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை குறித்தே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு மனிதன் எதன் மேல் அதிகமாய் நாட்டம் கொள்கிறானோ அதை குறித்ததான வார்த்தைகளை தான் அவனுடைய வாய் வந்து பேசிக்கொண்டே இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் எதில் அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கிறதோ, எதை அதிகமாக தியானிக்குதோ அதுதான் என்ன செய்யுமா, வாய் பேசுமா. அப்போ இருதயம் தியானிக்கிறதற்கான அந்த காரியத்தை எது கொடுக்கும்னா சிந்தை கொடுக்கும். சிந்தையில் எதை அதிகமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும்னா இருதயம் தியானிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதை குறித்து தான் நாம் அதிகமாய் பேசுகிறோம். நாம் எதை அதிகமாய் பேசுகிறோமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே நீங்கள் எதிர்பாராததல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் ஒரு சிச்சுவேஷன் வந்து மோசமான சிச்சுவேஷனாக இருக்குதுன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அதை குறித்து ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பீங்க. ஐயோ இப்படி ஆயிட்டுனா என்ன பண்ணுறது, இப்படி வந்துட்டுனா எப்படி பண்ணுறது, அங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, என் வீட்டில் நடந்துட்டுனா என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்படி பேசினது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நலமானதை பேச பழகிக்கொள்ளுங்கள். ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்தை குறித்து அதிகமாக பேசுங்க. உங்கள் பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்ட்டு அந்த வார்த்தைகளை திரும்ப 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 அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அறிக்கை பண்ண அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக நடக்கும். அது நடக்காமலாம் போகாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்ட்டு நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, ஒரு மனிதன் எதை குறித்து அதிகமாய் பேசுகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். மரணத்தின் மீது ஒரு மனிதன் அதிகமாய் பிரியப்பட்டு அதை குறித்து பேசுவானே ஆனால் அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஜீவனின் மீது பிரியப்பட்டு ஒரு மனிதன் அதிகமாய் அதை பேசுவானே ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். நலமானதை குறித்து ஒரு மனிதன் அதிகமாய் பேசுவானே ஆனால் நலமானது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். செழிப்பானதை குறித்து ஒரு மனிதன் அதிகமாய் பேசுவானே ஆனால் செழிப்பானது அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை தீர்மானிக்கிறது அவனுடைய நாவாய் இருக்கிறது.
நான் திரும்ப அந்த ஆதியாகமத்துக்கே வரேன். ஆதியாகமம் 1:2 இப்படியாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமாய் இருந்தது. இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனால் 3வது வசனத்தில் தேவன் இருந்ததை பேசலை, என்ன இருக்கணும்னு விரும்பினாரோ அதை பேசினார். அவருக்கு தெரியும் பூமியில் இருள் இருக்குது, பூமியில் வெறுமை இருக்குது, பூமி அலக்களிக்கப்பட்டிருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் இருக்கிறத பேசலை, அவர் அந்த இடத்துல வெளிச்சம் வரணும்னு நினச்சி பேசினார். வெளிச்சம் உண்டாயிட்டு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் விழிப்புதிங்கி இருக்கலாம். இந்த நேரத்துலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை பேசுங்க. கர்த்தரனை இப்படி தான் வச்சுருப்பார், கர்த்தரனை ஆசீர்வாதமாக தான் வச்சுருப்பார். நான் கடன் வாங்குகிறவனா எல்லாம், நான் கடன் கொடுக்குறவனா இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நபராக இருப்பேன், எனக்கு என்னுடைய பேர் மேன்மைப்பட்டிருக்கும், எல்லாரும் என்னை குறித்து பாராட்டுவாங்க, எல்லாரும் என்னை குறித்து மேன்மையாக பேசுவாங்க, என் குடும்பம் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கும், என் குடும்பம் சபைக்கு சாட்சியாக இருக்கும், என் குடும்பம் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்பாங்க, எங்கள் உறவினர்கள் எல்லாம் எங்களை தேடி வருவாங்க, யாரெல்லாம் எங்களை ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் எங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லி நலமானதை குறித்தே பேசிக்கிட்டு இருங்க, நன்மையானதை குறித்தே பேசிகிட்டு இருங்க. இருக்கிறது கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர் எங்கள் சூழ்நிலையை பற்றி, நாங்கள் அப்படி கஷ்டப்படுறோம், இப்படி. எல்லாமே உண்மை தான், நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இருக்கிறத பேசாமல் இருக்க வேண்டியதை பேசுங்க. ஏன்னா தேவன் மரணத்தையும் ஜீவனையும் உங்களுடைய நாவில் வைத்து விட்டார். நீங்கள் எதை நினச்சி பேசுகிறீங்களோ, எது வேணும்னு பேசுகிறீங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜப குறிப்பு சொல்லுங்கள், தப்புன்னெலாம் சொல்லலை, கண்டிப்பாக ஜப குறிப்பு சொல்லுங்கள். அன்னாலும் ஜப குறிப்பு சொன்னால் பாருங்கள், ஆசாரியன்கிட்ட போய் அன்னாள் தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னால், பிரச்சனையை சொல்லி ஆசாரியன் அன்னாள் இடத்துல இஸ்ரவேல் தேவனிடத்தில் நீ என்ன கேட்டியோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு வேதம் தெளிவாக சொல்லுது, அவள் துக்கமுகமாக இருக்கல, அதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக போய் தன்னுடைய கடமைகளை செஞ்சா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஜப குறிப்பு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, இன்றைக்கி ஒரு பாஸ்டர்கிட்ட போகிறோம், பாஸ்டர்கிட்ட ஜப குறிப்பு சொல்கிறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர் நல்லதை செய்வாருன்னு சொல்லிவிட்டு நம்மளை திரும்ப அனுப்புகிறாரு. அன்னைக்கே அடுத்த பாஸ்டர்கிட்ட போய் அதே ஜப குறிப்பை சொல்கிறோம். அப்போ என்னென்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தையை நம்ம இருதயம் ஏற்றுக்காமல் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து திரும்ப திரும்ப பேசுகிறதா நம்முடைய இருதயம் மாறிட்டு. நான் சொல்கிறேன், நடந்தது போட்டோம், இனிமேல் அதை செய்யாதுங்கிறேன். ஹல்லேலூயா. நடந்தது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் உங்களுக்கு நடக்க போகிறத மட்டும் பேசுங்க. கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரும், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கோடிகளில் கடன் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்கள், என்னுடைய மாதம் வருமானம் லட்சங்களும் கோடிகளுமாக இருக்கும், நான் அநேகருக்கு உதவி செய்கிறவனாக இருப்பேன், நான் சபைக்கு உதவி செய்கிறவனாக இருப்பேன், ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவனாக இருப்பேன், மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நபராக இருப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச 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 உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நீங்கள் ராஜாக்களாய் மாறுவதற்கான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். அப்போ முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், நாம் தேவனுடைய குணநலத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், ஆசீர்வாதத்தை நேசிக்க வேண்டும், ஆசீர்வாதத்திற்கு பின்னாக செல்ல வேண்டும், ஆசீர்வாதத்தை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய நாவினால் நாம் எதை பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள், எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு தத்தத்தை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். திரும்ப சொல்கிறேன், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பாருங்கள், ஒரு மனுஷன் தாகமாக இருக்கிறான்னா, நல்லா தாகமாக இருக்கிறான்னா அதிகபட்சம் 1 லிட்டர் தண்ணி குடிப்பான், அவ்வளோதான் அவனோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேலெலாம் ரொம்ப குடிச்சிக்க மாட்டான். சரி, மிஞ்சி போனால் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிப்பான்னு வச்சுப்போமே.
ஆனால் ஒரு நிலம் வறண்டு போச்சுன்னா அதுக்கு 1 லிட்டர் தண்ணி பத்தாது, 1.5 லிட்டர் தண்ணி பத்தாது. அந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து அதிகமாக தண்ணீரை அதுக்கு ஊற்றுனாதான் அந்த வறண்ட நிலம் குளிர்ச்சியான நிலமாக மாறும். அப்போது தேவன் அந்த தாகம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய எதிர்பார்ப்பை குறித்து சொல்கிறேன். நம்முடைய எதிர்பார்ப்பு, நமக்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு அல்லாட்ட நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வாஞ்சை எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தக்கனதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தங்களை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் எளிதாக நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முட்டாளை போல நம்பணும். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை ஒரு முட்டாளை போல நம்புனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். முட்டாளுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய அளவில் யோசிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவான். ஏப்ரல் 1ஆம் தேதி பாருங்கள், முட்டாள்கள் தினம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நான்லாம் ஒரு டைமில் ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாம் யார்கிட்டையுமே நான் ஏமாந்துடக்கூடாதுன்ட்டு டக்குன்னு ஏதாவது சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் எனக்காக கொடுத்த வார்த்தை, இது நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே நம்பணும். அப்படி நம்பும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். எப்போதுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே இருக்கும். சிலர் அந்த 1ஆம் தேதி நிறைய சர்ச்சஸில் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டில் போய் அந்த வாக்குத்தத்த கார்டு பொதுவாக சபைக்குன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் ஒரு வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். எடுத்துகிட்டு பைபிளில் வச்சுட்டு சொல்லுவாங்க, எல்லா வருஷமும் எடுக்கிறேன், அதே மாதிரி இந்த வருஷமும் நான் எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான், இது எங்கே நடக்க போகுது, அப்படி ஒரு சலிப்போடி அதை எடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை அப்படியே நம்பணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நமக்கு நிச்சயம் நலமானது தான் செய்வார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நாம் மாறினாலும் தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பை மாற்ற மாட்டார். நாம் மாறினாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டார். பாருங்கள், தேவனும் மனிதனும் உடன்படிக்கை செய்யும் பொழுது அநேக நேரம் மனிதன் அந்த உடன்படிக்கையை விட்டு தவறி விட்டான். ஆனால் தேவன் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையை விட்டு தவறவில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே செஞ்சு முடித்தார். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்படி என்ன செய்யணும்னு நினச்சாரோ அப்படியே செஞ்சிட்டார். அப்போது நானும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு, அந்த ஒரு விருப்பத்தோடு, ஆண்டவர் எப்போ செய்ய போகிறார்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே நான் இருக்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ரொம்ப எளிதாயிடுச்சு. பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ யாராவது வாரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டு கதவை கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வரும்போது டக்குன்னு நேராக உள்ளுக்கு வந்துடுவாங்க, வெளியே நிற்க மாட்டாங்க. அதே டைமில் வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரி வந்தால் கதவை திறப்போம், வந்தால் கிளம்புவோம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் வாசல்லேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவங்க இல்லை, அவங்கள ஏற்றுக்கொள்ள அசதியாக இருந்த நாம தான். இன்னைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் தேவன் அல்ல. அதில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், அதில் ஒரு வாஞ்சை இல்லாமல், நாட்டம் இல்லாமல் இருக்கிற நான் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க என்னத்தை நம்ம செய்தியை கேட்டாலும் என்னத்தை ஜெபம் பண்ணாலும் நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு சோறு. வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கறதே ஆண்டவர் தானா. பாருங்கள், வேதத்தின்படி ஒரு மனிதனுக்கு 2 விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த திருமண வீட்டிலலாம் ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க, சங்கீதம் 128, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். 2வது ஆசீர்வாதம் பாருங்கள், வானத்தின் பலகணி அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம்.
ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ 2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த 2 ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதே ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் என்னதான் உழைச்சாலும் உங்களுக்கு பலனை கொடுக்கிறது ஆண்டவர் தான். நீங்கள் உழைக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உழைக்கிறதுனால சம்பாத்தியம் இல்லை. அந்த உழைப்பையும் கொடுத்து அதற்கேற்ற ஊதியத்தையும் கொடுக்கிறது ஆண்டவர் தான். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேர் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை நீங்கள் கையில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு காரணமே ஆண்டவர் தான். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் தான். எனவே ஆண்டவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்க. எதிர்பார்ப்போடு இருக்கும்போது, எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும்போது அவர் அதிகமாக ஆசீர்வாதத்தை அவங்க மேலே பொழிய பண்ணுவார். ஒரு வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளோத்துக்கு தான் தண்ணி நிரப்ப முடியும். நிறைய வீட்டில் வந்து சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு மாடியில். சிலர் வந்து அந்த சிமெண்ட்டில் தொட்டியாக கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ அது நிறைக்கணும்னா அதனுடைய கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளோத்துக்கு தக்கன தான் நிறைக்க முடியும். அது 500 லிட்டர்னா 500 லிட்டர் மட்டும்தான் நிறைக்க முடியும். 1000 லிட்டர்னா 1000 லிட்டர் மட்டும் நிறைக்க முடியும். 5000 லிட்டர்னா 5000 லிட்டர் மட்டும் நிறைக்க முடியும். ஒருவேளை அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதோடைய அளவு எவ்வளவோ அதற்கேற்றார் போல தான் அதை நிறைக்க முடியும். அதே போல தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குதோ, தேவனிடத்தில் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாஞ்சை எந்த மாதிரி இருக்குதோ அதற்கேற்றார் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்களை நிறைப்பார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கொடுப்பார். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் வறண்ட நிலமாக தேவனிடத்தில் போய் நின்னீங்கன்னா உங்கள் மேலே ஆறுகளை ஊற்றுவார். அப்போது கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பாருங்கள். வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் எப்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் எப்படியா சொல்லுது? எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாத்துலேயும். ஏன் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா, ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும்னா, ஏன் அவருக்கு ஆராதனை செய்யணும்னா, ஏன் அவருக்கு கனம் கொடுக்கணும்னா, இனிமேல் அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்காக அல்ல, ஏற்கனவே அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தும் பொழுது, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் கதவுகள் தானாக திறக்கப்படும். எப்பொழுதெல்லாம் நம்ம அவர் செஞ்ச நன்மையை நினச்சி அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த துதியின் சத்தம், அந்த ஆராதனையின் சத்தம் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு வாய்க்காலாய் அல்லாவிட்டால் ஒரு திறவுகோலாய் அமைகிறது. நீங்கள் நிறைய பேர் அவங்களுடைய ஜெபம்னு போய் உட்கார்ந்தாலே அவங்க என்ன தான் செய்வாங்கன்னா, ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் எடுக்கிறதுமே ஆண்டவர் எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவன் எதை தெரியுமா விரும்புகிறாரு? தேவன் நம்மக்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறத விரும்பலை, நான் அவர் பக்கத்தில் போய் உட்கார்றது தான் அதிகமாக விரும்புகிறாரு. நான் போய் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கிட்ட பேசிட்டு வர்றதை அவர் விரும்பலை, அவர் கூடால போய் சந்தோஷமாக அவரோட நேரத்தை செலவழிக்கிறத தான் விரும்புகிறாரு. அப்படி நாம் தேவனிடத்தில் நேரத்தை செலவழிக்கும் பொழுது, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லி துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு தேவையானதை தானாக நிறைவேற்றுவார். ஒரு மனிதன் தேவனோடத்தில் நெருங்கி 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 போவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு வியாதியாக இருக்காது. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அந்த பாஸ்டர் அதிகமாக ஜெபிச்சு பார்த்ததில்லைன்னா ஒரு லிஸ்ட்டை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிச்சு பார்த்ததில்லை. அதிகமாக வார்த்தையை தியானிப்பார், அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுவார், அதிகமாக தெய்வ பிரசன்னத்தில் இருப்பார். ஆனால் அவருக்கு தேவையானது சரியான நேரத்தில் தானாக சேரும். ஒரு நேரம் அவர் கூட இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. அவர் தேவைக்காக அப்படி பேசிகிட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு இந்த காரியம் நடந்துரும்ன்ட்டு பேசிட்டு ஆராதனைக்காக போகிறோம். அன்னைக்கு காலையில் ஒருத்தர் கொண்டு ஒரு செக்கை கொடுத்துட்டு போகிறார், இதை ஒரு ஆஃபரிங்காக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன்,
தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, தேவனுக்கு நன்றி ஆராதனைகளை ஏறெடுக்கும் பொழுது, தேவனோடு உறவில் பலப்படும் பொழுது உங்களுக்கு வர வேண்டியது தானாக வந்து சேரும். ஒன்றுமே குறைவுபடாது. இன்றைக்கி நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம லிஸ்ட்டை கொண்டு போய் கிடைச்ச ஆசீர்வாதத்தை குறித்ததான ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்லாமலே போயிடுச்சு. நான் இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேனே, இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேனே, இத்தனை வருஷமாக தசம பாவம் கொடுக்குறேனே, இத்தனை வருஷமாக அந்நிய பாஷை பேசுகிறேனே, இத்தனை வருஷமாக ஆராதிக்கிறேனே, என் வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு ஒரு மனுஷன் கேட்குறான்னா, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக அவன் தேவனை துதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடக்கும். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மட்டும் அவனுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு 95% பிரச்சனைகள் எளிதாக முடிஞ்சிருமா. இன்னைக்கு அதனால தான் எல்லாரும் பணம்ன்ட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி அதில் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட அற்புதம் தான். பணம் சம்பந்தப்பட்ட அற்புதத்தை செய்கிறதற்கு தேவனுக்கு ஒரு கடினமான காரியமே அல்ல. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போகிற அற்புதம் தான் அந்த பணம் சம்மந்தப்பட்ட அற்புதம். ஆனால் அதை தான் நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்த்துட்ருக்குறோம். இதை ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்குறதுனால தேவன் நமக்கு என்ன நன்மை செஞ்சாலும் அது நமக்குள்ளே போகாமல் நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனநலமை நம்மளுக்கு இல்லாமல் நம்மளை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்குது. இது செய்கிறதுனால நமக்கு அடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் அடுத்து நமக்கு ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியாமல் அது தடை பண்ணுகிறதா இருக்கிறது. இன்னும் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றிற்கும் தேவன் செய்த சகல நற்கிரியைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் செலுத்த ஆராதனைகளை செலுத்த உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பேசின எல்லா காரியங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். எப்படியெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துறது? நீங்கள் ஜெபிக்கிறது தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி ஆராதனை. நீங்கள் பாட்டு பாடி ஆராதிக்கிறது. நிறைய பேர் சர்ச்சில் போனால் ஆராதிப்பாங்க, ஆனால் வீட்டில் இருந்து ஆராதிக்க மாட்டாங்க. சர்ச்சில் கீபோர்டு போட்டு ட்ரம்ஸ் போட்டு பேடு போட்டு எல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு ஆராதனை வரும். வீட்டில் இருந்து ஆராதிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சில் பண்ணுற ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார் தேவன். ஆனால் நீங்கள் தனி அறையில் தனி ஜபத்தில் செய்யக்கூடிய ஆராதனையை தேவன் ரொம்ப ரசித்து பார்க்குறாரு, ரொம்ப எதிர்பார்க்குறாரு. எப்போண்டா இவன் ஆராதிக்க வருவான்னு ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அதே போல் தேவன் உங்களுக்கென்று கொடுத்த உங்களுடைய உறவுகளை நீங்கள் நேசிக்கிறது, உங்கள் உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கிறது தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனை. உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கிறதுனா சும்மா கண்ட விஷயங்களை பற்றி பேசுகிறதல்ல, அவர்களுடைய சுக வாழ்வுக்காக நீங்கள் செய்கிற சில காரியங்கள், அல்லாவிட்டால் அவர்களோடு சேர்ந்து தேவனை குறித்து பேசுகிற காரியங்கள் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. கடைசியாக சொல்கிறேன், தேவனுக்காக கொடுக்கிறதும் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராதனையாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கொடுக்குற எண்ணமே வராது. எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் போச்சுன்னா, என் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சுன்னா, எனக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்வேன். நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஏன் செய்யணும்னா, இனிமே ஆண்டவர் செய்ய போகிற காரியத்துக்காக அல்ல, ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நீங்கள் தேவனுக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். அப்படின்னா இந்த நாளில் வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முதலாவது நீங்கள் தேவனுடைய குணநலன்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ரெண்டாவது, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா பாடுகளோடு தான் பரமனை தரிசிக்கணும்னு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வறுமையோடு வேதனையோடு இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. உங்கள் பிள்ளை அப்படி இருக்கிறது பிடிக்குமா? உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறதுக்கு ரொம்ப அழுது அடம்பிடிச்சு கஷ்டப்பட்டு 4 நாள் பட்டினி இருந்து கேட்குறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆண்டவருக்கு அதை பிடிக்காது. உபத்திரவத்தோடு தேவனை தரிசிக்க வாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை.
நிறைய பேர் சொல்லுவாங்க பணத்துக்கு மேலே ஆசைப்படாதுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆமாம், பைபிளில் சொல்லியிருக்குது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதே பைபிளில் தான் சொல்லியிருக்குது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும்னு. பண ஆசை வேற, பணம் வேற. அதை சரியாக புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்புங்க. மூன்றாவது, ஒரு எதிர்பார்ப்போடு காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு எதிர்பார்ப்போடு காத்துருங்க. கர்த்தர் நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த ஜனவரி மாதம் அவங்களுக்குன்னு கிடச்சிருக்கிற வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கும், பிப்ரவரி மாதம் ஞாபகம் இருக்கிறோம், மார்ச் மாதம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஏப்ரலில் ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அந்த டிசம்பர் மாதம்லாம் போகும்போது நான் பார்க்கணும், எங்கேயோ எழுதி வச்சேன், ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார், நான் எங்கேயோ எழுதி வச்சேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் எங்கேயோ எழுதி வச்சேன், எங்கேன்னு தெரியலை அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீர்களானால் கர்த்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்னாரோ அது கூட உங்களுடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். யார் எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் வாக்கு பண்ணார், என்னென்ன காரியத்தெல்லாம் இப்போ செஞ்சார், இதெல்லாம் இனி சீக்கிரம் செய்வார்னு சொல்லுவீங்க. எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். 4வது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்கள். இதுவரைக்கும் அவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் எண்ணி எண்ணி துதிங்க. இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் எண்ணி எண்ணி துதிங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று நிறைய விதைங்க. ஒரு மனிதன் விதைப்பானே ஆனால் அவன் அறுவடையை பெறாமல் போக மாட்டான். அவன் விதைத்தவன் உறங்கினாலும் அவன் விதைத்த விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. அது தனக்குரிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கும். தேவராஜ்யத்துக்குன்னு கொடுங்க. ஐயோ என்னால் பெரிய அளவுலலாம் கொடுக்க முடியலையே, இருக்கிறத கொடுங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊழியத்தில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்களோ, எங்கள் ஊழியத்தோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்தோம் பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் பொருளாதார பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், டெய்லி ஒரு ரூபா ஆண்டவருக்காண்டி விதைங்க. ஒரே ₹1 விதைங்க. காலையில் எழும்புனீங்களா அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு ₹1 தேவராஜ்யத்துக்காண்டி விதைங்க. அதற்குரிய பலன் வருமா வராதான்னு நிச்சயமாக பாருங்கள். நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்குறதுனா பெருசாக தான் கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் அந்த தாட்டில் இருக்கிறாங்க. அது உண்மைதான். சிறுக விதைக்கிறவன் சிறுக தான் அறுக்க முடியும், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் தான். ஆனால் அவன் விதைக்கிறதும் அறுக்கிறதும் அவனுடைய எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறது இல்லை, என்ன இருதயத்தோடு கொடுக்குறான் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய தொகையை தேவனுக்காக குறை மனதோடு கொடுப்பதை விட ஒரு சிறிய தொகையை முழு மனதோடு கொடுப்பது ரொம்ப பெரிய விதயம். சிறந்ததை கொடுங்க, முழு இருதயத்தோடு தேவனுக்கு கொடுங்க. ஐயோ இவ்வளோ தானே கொடுக்க முடியாது, அதெல்லாம் பார்க்காதுங்க. நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக கொடுங்க. ஆண்டவர் அதற்குரிய பலனை நிச்சயமாக கொடுப்பார். ஸோ அதான் எங்களோட இணைந்திருக்கிறவங்கள அந்த ஃபினான்ஸில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி, அதான் அவங்களுக்கு தெரியும் மினிமம் ₹1 நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக டெய்லி விதைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதற்குரிய பலன் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த காரியத்தை அவங்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன் அவங்கள்ட்ட சேரும். நாம் ஜெபிப்ப நான் அவங்கள ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரு, என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நிறைவேறும். யாரெல்லாம் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர், உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தவர், வாக்கை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய சகோதரர் அவர்களை கர்த்தர் ஜாதி, மதம், இனம், மொழி, சபை பாகுபாடு ஆகியவற்றை கடந்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் சகோதரர் மூலம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை பறைசாற்றி வருகிறார். சகோதரர் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பம் மற்றும் ஊழியங்களுக்காகவும் ஊழியத்தை இணைந்து செய்கிற மற்றும் ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் சபை பாகுபாடில்லாமல் திரியேக தேவனை ஆராதிக்கும் அனைத்து இடங்களிலும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சகோதரரை உங்கள் ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9488888032.
நம்முடைய ஊழியத்தின் தகவல்கள், ஜெப குறிப்புகள் மற்றும் தினசரி வேத வசனங்களை வாட்ஸ்அப் மூலம் பெற விரும்பினால் உங்கள் பெயரை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9080035216. நம்முடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்க்கண்ட வங்கி எண்ணை பயன்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கூகுள் பே, போன்பே மூலம் காணிக்கை அனுப்ப 9080035216. எமது முகவரி ராஃபா ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 11, நாகர்கோவில். செல் 9488888032. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.